Very good morning to all. This is Satya Selvan from Money Market. I am going to brief you for the steps for target on systematic trading. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரேடிங் பண்ணாக்க எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1 லாகின் பண்ணும். எனக்கு அண்டர்ல வரவங்க இந்த ஸ்கை மெபின் ஆப்ல யூசிசி யூனிவர்சல் யூனிக் கிளைண்ட் கோடு அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டேயோபி ஆஸ் பர் உங்கள் பேனில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணணும். ஸ்டெப் 2 ரீடிங் த கால்ஸ். நான் டெய்லி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த கால்ஸை ரீட் பண்ணணும். ஸோ இந்த கால்ஸில் கொடுக்குற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருப்பேன், டைம் கொடுத்துருப்பேன், ஆக்ஷன் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா கொடுத்துருப்பேன், ஸ்கிரிப்ட் நிஃப்டின்றது கொடுத்துருப்பேன், ஆப்ஷன் வந்து கால் என்ட்ரியா புட் என்ட்ரியா அப்படின்றத கொடுத்துருப்பேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருப்பேன் 24 300 24 400 350 இது மாதிரி கொடுத்துருப்பேன், என்ட்ரி ப்ரைஸு கொடுத்துருப்பேன், டார்கெட் பாயிண்ட்ஸு கொடுத்துருப்பேன், ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஆட் த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடியே நான் கொடுக்கறது முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் தான் வருன்றதை நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சரை வச்சு ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆட் பண்ண தெரியாதவங்க 2 நாள் ஆனாக்க 2 நாள் இந்த இதை இந்த ஸ்டெப் படி பழகிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வாட்ச்ன்றதை போயிட்டு அதாவது வெறுமனையாக இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, உங்கள் மார்க்கெட் வாட்சில் இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கலாம். நிஃப்டின்ற ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கணும். நிஃப்டின்ற ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நிஃப்டி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24 300 ஒரு ஸ்பேஸ் விட்டு சிஇ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னாக்க ஒரு கீழே ஒரு 3 வீக்குக்கான கான்ட்ராக்ட் 3 அல்லது 4 வீக் 1 இருந்துச்சுனாக்கா வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 4 வீக்குக்கான கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ வீக் 2ல நான் கொடுக்கறதுனால வீக் 2 வீக் 3 அடுத்து கடைசியில் வந்து ஜூலையில் கடைசி வாரத்துக்கான வீக் 4க்கான கான்ட்ராக்டே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணது நியரஸ்ட் வீக்குக்கான கான்ட்ராக்டாக எடுக்கணும். ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 மேலும் எடுத்தீங்கன்னாக்கா நியரஸ்ட் வீக்குக்கான கான்ட்ராக்டாக எடுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக வந்து நிற்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தா நிஃப்டி நீங்கள் கொடுத்துருக்க நான் காலில் கொடுத்துருக்க நிஃப்டின்றதும் கால் என்ட்ரியா புட் என்ட்ரியா அப்படின்றதும் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றதும் இந்த ஸ்கிரிப்டாக வந்து நிற்கும். இந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஆட் பண்ணப்பட்டிருக்கும் அதை பை பண்ணும். அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து பை பண்ணுங்க. ப்ரெஸ் த பை பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பை பட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் பிஓ பிராக்கெட் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் அன்னசரியாக அதிகமாக லூஸ் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதிகமாக எய்ம் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட்டும் ஒரு 5% எய்ம் பண்ணலாம், 10% எய்ம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தோம்னாக்கா 50% 100% வரும். அதனால அதை எய்ம் பண்ணிக்கிட்டு மற்ற நாளில் அதை போட்டு விட்டோம்னாக்கா நம்ம வந்து பெரிய லாஸ் ஆயிடுவோம். அதனால உங்கள் எய்ம் வந்து சின்னதாக இருக்கணும். அப்போ தான் டெய்லி ஒரு 5% வச்சுன்னா 5% ப்ராஃபிட் பண்ணாக்க ஒரு மாதத்துல 20 ட்ரேடிங் டே வருது. 20 × 5 100% ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் கொடுக்குறது ஒரு 10% கொடுக்குறேன். நீங்கள் 10% வைக்கலாம், இல்லை உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக 5% வைக்கலாம். எது வேணாலும் வைக்கலாம். நான் இந்த 10%க்கான காலை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இதை வந்து பிராக்கெட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். பிராக்கெட் ஆர்டர் கொடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் 2 இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸில் 17ன்றது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை கொடுக்கணும். டார்கெட்ன்றது 10ன்றது 10 பாயிண்ட்டை கொடுக்கணும். இது வந்து ப்ரைஸ் கிடையாது. இப்போ 109 ரூபாயிலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி ப்ரைஸு 109 ரூபான்னு சொல்லிப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெக் ட்ரிகர் ப்ரைஸ். இது எப்படி சொல்லிட்டாங்க, எஸ்எல் ஆர்டரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஃபர்ஸ்ட் லெக் ட்ரிகர் ப்ரைஸ்னு வரும். அந்த ஃபர்ஸ்ட் லெக் ட்ரிகர் ப்ரைஸில் 109ன்னு கொடுத்து 109 ரூபா ஒரு ப்ரைஸ் ரூபாய் அதிகமாக 110 ரூபாய்க்கு ப்ரைஸிங் கொடுங்க. இப்போ 109 ரூபா வந்தால் மட்டுமே அது பை பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து சிக்னல் வந்ததுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ட்ரு ஆகணும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் இந்த 4 டேட்டாஸு நீங்கள் ப்ரைஸு, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, இல்லை ட்ரிகர் ப்ரைஸு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா பைன்ற பர்சனை அப்படியே ஸ்வைப் பண்ண வேண்டியதான். ஸோ இதோட இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் புக்கில் போய் பார்த்துக்கணும். ஆர்டர் புக் பொசிஷன்ஸில் பார்த்துக்கணும். நம்ம ப்ராஃபிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சாம்பிள் காலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி இன்ட்டு 109 ரூபா.
அப்போ 2425 ரூபா தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இதுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தாக்கா 25 இன்ட்டு 10 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ 250 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ 10% ப்ராஃபிட், ஒரே நாளில் 10% ப்ராஃபிட். டிபெண்டிங் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஒரே நாளில் 10,000, 20,000, 30,000, 40,000 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கோ அதில் பாதி அளவு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்குனாக்கா 10,000த்துல பாதி 5,000. அந்த 5,000க்கு உரிய இப்போ வந்து 5,000னா இது 5,000 தடவை 2,425 2 லாட்டை வாங்கலாம். நீங்கள் 50 லாட்டை 50 குவான்டிட்டியாக வாங்கிடலாம். டிபெண்டிங் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி யூ கேன் இன்க்ரீஸ் த குவான்டிட்டி அண்ட் மேக் மோர் ப்ராஃபிட். ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணாக்கா அடுத்த நாள் சம்டைம்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆச்சுன்னா அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்ஜின் இல்லாமல் போயிடும். ஹாப்பி ட்ரேடிங். ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் டு பிகம் அ மோர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நெவர் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப் லாஸ். நம்ம பிராக்கெட் அடன்றதை கொடுக்குறோம், அதில் ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுது. ஒன்றும் அதனால கவலைப்பட தேவையில்லை. தெர் இஸ் அ வார்னிங் தட் செபியில் சொல்கிறாங்க 10ல் 9 பேர் ஃபெயில் ஆகிறாங்க இன் டெரிவேட்டிவ் ட்ரேடிங். இது என்னன்னாக்கா என்னோட கான்செப்ட், நம்மளோட மணி மார்க்கெட் இருக்காங்க. வை கான்ட் யூ பி த ஒன்? நீங்க அந்த ஒரு ஆள் நீங்க தான் ஏன் இருக்கக்கூடாது? கடவுளுக்கு மட்டும் தான் அது நல்லா தெரியும். டூ ஹாப்பி ட்ரேடிங். எனி ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங் சம்பந்தமா ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐ வில் ஹெல்ப் யூ ஆன் எனி டெஸ்க். என்னோட டெஸ்க் ஐடி கொடுத்துருக்கேன் 1051475175. உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங்கில் ஹெல்ப் வேணுமாக்கா எந்த நம்பர் 9345188880 இது என் கையில் இருக்கும். 9367188880 இது எனக்கு சென்னை ஆஃபீஸில் இருக்கும். 9367488880 இது என்னோட திருச்சி ஆஃபீஸில் இருக்கும். 8098188880 இது என்னோட காஞ்சிபுரம் ஆஃபீஸில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் என்னோட ஒரு மொபைல் நம்பரை ரீச் பண்ண முன்னாடி மற்ற மொபைல் நம்பரை ரீச் பண்ணி நீங்கள் என் டிஸ்கில் ஹெல்ப் கேட்கலாம். தேங்க்யூ.